நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நல்ல மக்களுடைய வரவேற்பு வந்து நான் போற இடங்கள்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தொகுதி மறுவரை வந்து வாக்கெடுப்புல தோல்வி அடைந்தது எப்படி பாக்குறீங்க? ஒரே நிமிஷம். இப்போ வந்து இது முக்கியமான விஷயம். தொகுதி மறுவரைங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யற விஷயம் இல்லை. இது மத்திய அரசு கொண்டுட்டு வந்து செய்யணும் பார்லிமெண்ட்ல. நம்ம அந்தந்த ஸ்டேட் எம்பிக்களுடைய பலத்தை வச்சு அங்க பல பரீட்சை ஏற்படும். இப்ப நேத்து கவனிச்சேன், முந்தா நாள் இதுக்காக திமுக என்ன பண்ணுது, கருப்பு கொடி ஏத்துது. கருப்பு கொடி ஏத்துறதுங்கிறது வேற. ஆனா ஒரு முதலமைச்சர் அதை கொளுத்துனாரு பாருங்க, அது வந்து ஒரு ஸ்டேட்டினுடைய சிஎம் அவர் உறுதிமொழி எடுத்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறார். அவரு இதை செஞ்சிருக்க கூடாது. அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னா அடுத்தவங்க செய்யலாமான்னு நினைப்பீங்க, கட்சிக்காரவங்களை விட்டு. அதுவும் செய்யக்கூடாது. காரணம், நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவங்க எப்படி சீஃப் மினிஸ்டரா இருக்க முடியும்? சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே. அது செஞ்சது மிக மிக தவறு. ஒண்ணு சரி, இந்த இது தோல்வி அடைஞ்சிட்டுன்னு நீங்க பத்திரிகையாளர் நீங்க சொல்றீங்க. அதுக்கு உடனே திமுக அறிவாலயத்திலிருந்து வெளில வந்து உடனே சுட சுட பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாரு பேட்டி கொடுத்தவரு? நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொன்னாரா? என்னத்துல வெற்றி பெற்றிருக்காருங்க அவங்க? நேத்து நீங்களே சொல்றீங்க தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு. தோல்வி அடைஞ்சது யாருக்கு பிரச்சனை? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட உங்களால நிக்குது, இந்த எதிர்கட்சிகளால நிக்குது. நான் முந்தானத்து இரவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இதை பத்தி. டூர் முடிச்சுட்டு போகும்போது, என்ன எதிர்கட்சிகள் தப்பு பண்றாங்களே, அதை இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணா சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்திருக்கும். நேத்து எத்தனை எம்பியோ நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க இவங்க தவறா ஒரு முடிவை இப்படி சொல்லிவிட்டு, இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா இது 27ல பண்ணியே ஆகணும். 27க்குள்ள இந்த மறுசீர்வை செஞ்சுதான் ஆகணும்.